பாருங்க சாப்பிட கூடாம கத்து கத்திட்டு ஒன்னும் தூக்கி வச்சுக்கோணும் கையில தூக்கி நிப்பாட்டிக்கணும். நான் திருப்பூருங்கண்ணா. இங்க பாத்தியா இந்த பூவெல்லாம் வச்சா மனம் அப்படியே பிச்சு உதறியுது. யாருமே எல்லாம் போயிட்டு இருக்கு. அடங்குக்கமக்க ஆளே இல்லைங்க, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் என் நம்பர் வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. 1 by 1 ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு சிலர் சங்கடப்பட்டுக்கிறாங்க. என்னென்னா மெயினாக வந்து நம்ம வீடியோ போட்ட உடனே ஃபஸ்ட் லைக் பண்ணுறீங்க. ஒரு நிமிஷத்துலேயே 50 லைக் பண்ணுற அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கோடி நன்றிகள். லவ் யூ ஸோ மச். அம்மையிலே ரெடி ஆயிட்டியா இல்லையா? பாருங்க, நீ காலை டிஃபன் பழைய சோறு, வறுத்த வெங்காயம், மறுபடியும் உங்க அம்மா வேண்டான்னு சொல்லி ரவை கிளறன. உனக்கு 1 கிலோ ரவை வேணுமே? அவன் என்ன சத்தம் போட்டுக்கிறான், போய் பாட்டு வர. தங்கமையிலே கோயிலுக்கு போலாமா? கார்ல போலாமா? செல்ல கிட்டி தங்கமையிலே அச்சா அட சிரிக்கிறியா அழுவுறியாடா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒண்டி முடிப்பு கோயிலுக்கு போலாமா? ஒண்டி முடிப்பு கோயிலு ஃபர்ஸ்ட் டைம் ஒண்டி முடிப்பு கோயிலுக்கு என் தங்குட்டி வர போகிறேன். ஜம்மி செல்லக்குட்டி, ஒண்டி முடிப்பு கோயிலுக்கு போலாமா காரில்? நீ என்ன பேசுன யாருக்கும் புரியாதுடா, எனக்கே புரிய மாட்டேங்குது. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஒண்டி முடிப்பு கோயிலுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பழைய சோறு காலையில் டிஃபன். சின்ன வெங்காயம் வந்து லைட்டாக வறுத்து. தங்கக்குட்டி என்ன பேசிக்கிட்டே இருக்கிறான். காரில் கொண்டு போய் குறைச்சிட்டோம்னா கம்மனு தூக்கணும்னா எல்லாம் சரியா போய். என்னங்க பழைய சாப்பாடு? பாட்டில் 300 ரூபாய்க்கு பழைய சாப்பாடு அமெரிக்கா. இந்த குருவி ஆடுறது எப்படி ஜடப்புன்னு என்னமோ 4-5 பூனை ஏறி ஆடுற மாதிரி சத்தம் கேட்குது. ஒரு துளியோடு குருவி வருங்க எப்படி சத்தம் போடுதுன்னு பாருங்க. சாப்பிட கூடாம கத்துன்னு கத்திட்டு ஒன்னும் தூக்கி வச்சுக்கோணும் கையில தூக்கி நிப்பாட்டிக்கணும். நிக்க வச்சோம்னா நின்று கம்முன்னு நின்னுக்கிறான். கால் ஊன்னு நிக்கணும் அவனுக்கு. இப்பவே பாருங்க, இப்பவே நான் எல்லாம் 7 மாசத்துல எங்க அம்மா தூக்கி நிப்பாட்டிச்சாமா. போய் நிக்கிறவன் மூளை வளர எல்லாமே வளருது. எதனால ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சாப்பிட்ற ஃபுட் அப்படியா இல்லை இந்த ஃபோன் அலைக்கற்றைகள் மூலியமா இப்படியெல்லாம் ஆயிடுறாங்களா? அப்போ இருந்ததுக்கு இப்போ இருக்கிறது நிறைய வித்தியாசம். பேர் சொல்றது இந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி வளர்க்க எவ்வளோ நாள் ஆகுது, பிராய்லர் வளர்க்க எவ்வளோ நாள் ஆகுது. அந்த மாதிரி இப்போ பிறக்கிற குழந்தைகள்லாம் பிராய்லர் கோழி மாதிரி சீக்கிரம் வளர்ந்துக்குது, சீக்கிரம் எல்லா வேலையும் பண்ணுதுக்கோ. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சா. 3 மாசத்துக்குலாம் அந்த கால் கோழி தூக்கிட்டே இருக்குமாமா. இப்போ எங்க 3 மாசத்துக்கு படுக்கையே வெரி பெருமளவு போட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு கிளம்பியாச்சு. மோடம் பாருங்க, பயங்கரமாக மோடம் போட்டுருக்குது. தமிழ்நாட்டில் பாதி பக்கம் மழை பெஞ்சிட்டு இருக்குது. நீ போயிட்டு சந்தைக்கு போயிட்டு தேங்காய் வாங்கிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எங்க தெரியும் சந்தை கடைக்குள்ள வந்துட்டானா? ஐயா ஆமாண்ணா, தேங்காய் கடைக்கானா? சரி விடுங்க, அப்படியே விடுங்க. நம்ம எங்க போலாம் தெரியுங்களா? கோபிஜி இதுக்கு போயிடலாம், மார்க்கெட்டுக்கு. ஒரு ஆள்கிட்ட இறங்கி கேளு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த கடையில் இல்லாதனால கோபி வந்து போயிட்டு இருக்கிறோம். மார்க்கெட், காய்கறி மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ற, குடிச்சி இல்லையா? நல்லா ஆட்டிட்டு வந்துட்டேன். தங்குட்டியே தூங்கிட்டு இருக்கிறானா? சரி சாப்பிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 5 வெங்காய போண்டா, 2 பிளாக் காஃபி, 1 பிளாக் டீ, மொத்தமாக எவ்வளோ ஆகுன்னு சொல்லி கணக்கு போடுவாங்களா?
45 ரூபா தான், 50 ரூபா தாங்க ஆச்சு எங்கள் ஊரில். அது இந்த கடையில் மட்டும் 50 ரூபா ஆச்சு. நல்லா இருந்துச்சு எல்லாமே. அப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு அண்ணன் வந்து ஒன்று சொன்னா, அப்படி இப்போ முஸ்லீமில் வந்து ஒருத்தர் வந்து யாருக்கும் ஒருத்தருக்கு அவர் முஸ்லீம் இல்லை, ஏன்னா அவருக்கு வந்து காலில் ஏதோ பிரச்சனைங்களாமா. பிரச்சனையாகி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனப்ப அது வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு, காலை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் அந்த முஸ்லீம் இவங்க அந்த மந்திர ஓதுறவங்கிட்ட போய் ஏதோ பண்ணாங்க. ஏன்னா மசூதிக்கு போயிட்டு ஒரு பூஜை ஒன்று பண்ணாங்களாமா. இன்னும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நல்லா நடக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களாமா. கேட்கும் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எந்திரம் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் விசாரிச்சு சொல்கிறோம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கோபி மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. நீ பாருங்கள் தேங்காய் போட்டிருக்காங்க பாருங்க. $51 போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால் தண்ணி எல்லாம் விட்டாங்க. நீ விவசாயம் பண்ண போகிறாங்க. எல்லாம் காற்று அடிக்கி, அதனால் எல்லாம் நீ எல்லாம் உழவு ஓட்டி ஒரு இது போட்டு விடணும். அதையே பாருங்க எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க. தண்ணி பயங்கரமாக போகுது வழியா, ஊசுறது இல்லாம அளவுக்கு செம்மையாக போயிட்டு இருக்குது. 1/2 கிலோமீட்டர் தண்ணி என்ற கூட வந்துட்டு பாருங்க. என் நிக்க வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற பாருங்க. எல்லாம் சுத்தி வயக்காட வந்து வேடிக்கை வைக்கிறான் தம்பி வேடிக்கை வைக்கணுமாம்மா பாருங்க. ஆனா இங்க வந்தாவே வேடிக்கை வைக்கிறது எல்லாத்துக்குமே தோணும். அந்த அளவுக்கு எல்லாம் சுத்தி இயற்கை அழகா இருக்கு பாருங்க. கோயில் சூப்பரா இருக்கு. எத்தனை தடவை காட்டுறது, எல்லா வீடியோலையும் கேட்டுதான் இருக்கலாம். ஆனா புதுசா வந்து சப்ஸ்கிரைபர்லாம் பாருங்க. அழகு என்னைக்கும் குறையாது இல்லை, அழகு என்னைக்கும் குறையாது. ஆமா, புதுசா வந்தவங்களுக்கெல்லாம் பார்ப்பாங்க. இது வந்து எங்க இருந்து இப்போ போனா கோபியில இருந்து காலேஜ் பிரிவு வந்து காலேஜ் பிரிவுல இருந்து பங்களாபுத்தூர் போற ரோட்ல போயிட்டு இருக்கோம். இங்கிருந்து போய் நஞ்சை புளியம்பட்டி ஆற்ற தாண்டினோம்னா ஒண்டிமணிப்பன் கோயில். இந்த மலையில தான் ஃப்ரெண்ட்ஸ் வீரப்பன் வாழ்ந்த மலை. இந்த மலையில தான் ஃபுல்லா வீரப்பன் வந்து ஸ்டே பண்ணார். இங்க வருங்க மாடு, இங்கெல்லாம் வந்தாத்த மாடுகள்லாம் பார்க்க முடியுது பாருங்க. விவசாயம் பண்ணிட்டு காடுகள்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பருமன் வித்தியாசமாக இருக்கு. ஊர் வர்றாங்க. செல்லக்குட்டி ஃபஸ்ட் இந்த ஏரியாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் குடியிருந்தோம், கீழே இந்த கிராமத்தில். இந்த இங்கே பாருங்க ஆறு, இங்கே ஆறே தெரிய மாட்டேன், தெரியுது பாருங்க ஆறு. இங்கே ஆறையே காணா, அதுக்குள்ள போயிடுச்சு. தெரியுதுங்களா? இது வந்து நன்சை புளியம்பட்டி. இந்த ஆற்று இந்த பாலத்தை தாண்டணும்னா இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த புளியம்பட்டி ஆற்றை வந்து நன்சை புளியம்பட்டி ஆறை வந்து தாண்டின உடனே இங்கே வருங்க ஒண்டிமுனிப்பன் கோயில். இதுதான் வந்தாச்சு. வந்த உடனே எங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும் பாருங்க, அந்த கோயில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல அடையாளம் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இப்போ பின்னாடியே படம் போட்டிருக்கு பாருங்க. இதுதான் நம்மளுடைய ஒண்டிமுனிப்பன் கோவில். வந்தாச்சு. தேங்காய் பாருங்க எல்லாம் எடுத்து வச்சாச்சு. காயத்ரி என்ன பண்ணுறீங்க? கொண்டா குழந்தை கொண்டா. தங்கமிலே சலத்திங்க வாங்க. சால் விடுங்கம்மா. கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க சாமி. இது இங்கே எப்போவுமே தண்ணி போயிட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடையில மட்டும் அறுவடை டைமில் மட்டும் நிறுத்திடுவாங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இந்த செல்லக்குட்டி பிடிச்சிக்கோ. சரி வாங்க போ சாமி கும்பிடலாம். நான் திருப்பூருங்கண்ணா. இங்கே பார்த்தியா? இந்த பூவெல்லாம் வச்சா மனம் அப்படியே பிச்சு உதறியுது. இந்த வீட்டுக்கு கொண்டு வர ஃப்ரெண்ட்ஸ் கோயிலை சுற்றிட்டு இருக்கிறோம் பாருங்க. சாமி திருப்தியை கும்பிட்டாச்சு. தேங்காய் இனி தான் உடைக்கணும் பாருங்க.
ஒண்டிமுத்து கோயிலுக்கு வந்தாவே ஒரு சந்தோஷம் தான். பஸ்ஸில் வந்தீங்கன்னா கூட பஸ் ஸ்டாப் இங்கேயே தான், கோயில் முன்னாடியே. ஒண்டிமுத்து கோயில் எங்கேன்னு கேட்டிங்கன்னா வேறு. ஃப்ரெண்ட்ஸ், திருப்தியாக தேங்காய் உடைச்சிட்டு நல்லா வேலை முடிஞ்சுது. சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி தான் விலாகு பாருங்கள். ஆத்தோரத்துலேயே இப்போ தம்பிக்கு பசிக்கிறதுனால பால் கொடுத்துருக்குறா காயத்ரி. இங்கெல்லாம் வந்து எவ்வளோ நாளாச்சு பார்க்க பழைய ஞாபகங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியாவில் தான் குடியிருந்தேன். இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் பக்கம் தான். டெய்லி வண்டி எடுத்துகிட்டு காலையில் ஆட்டோங்கப்போ எத்த சூடு பாம்புங்க போகுது. டெய்லி காலையில் வண்டி எடுத்து வந்து இங்கே தான் வந்து உட்காந்துக்குவேன். இந்த இதுக்குள்ள கூட ஒரு ப்ராங்க்லாம் பண்ணியிருக்கேன். இந்த காட்டுக்குள்ளே இந்த ஆற்று பக்கத்தில் ரீல்ஸு வீடியோலாம் நிறைய எடுத்துருக்கேன். பார்க்காதீங்க, மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மட்டும் இல்லை, இந்த ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 3 தடவைக்கு மேலே நான் நாகராஜாவை பார்த்துட்டேன். அதுவும் பெரிய பெரிய நாகராஜா, இவ்வளோ பெருசு என் ஒசரமே இருக்கும். 3 தடவை பார்த்துட்டேன். இப்போ அடிக்கடி என் கண்ணில் படுறாங்கன்னா அது என்ன காரணமாக இருக்கும்? ஃபஸ்ட்டு நான் நாகராஜா சாமி வந்து கும்பிட்டே இருப்பேன், நினச்சிட்டே இருப்பேன். இப்போ நான் நினைக்கிறதே இல்லை நாகராஜாவை மட்டும். வேறு எல்லா சாமியும் நினைப்பேன், ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் நினைப்பேன். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நாமக்கல் ஒரு டைம் போகணும். சாமி அந்த நாகராஜாவை நினைக்கிறதுன்னு என் கண்ணில் பட்டு காட்டுறாரு என்னமோ தெரில. இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் பாருங்கள் எப்படி ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே உட்காந்தா இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இடமே இவ்வளோ. இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தா அப்படியே மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். தண்ணி பார்க்குறக்கு ஓடிட்டு இருக்க பார்க்குற அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் என் நம்பர் வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. 1 by 1 ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிலர் சங்கடப்பட்டுக்கிறாங்க, என்னென்ன பேச மாட்டிங்களா, ரிப்ளை ஒரு பேசலான்னு ஆசையை மெசேஜ் பண்ணால் ஒரு ரிப்ளை கூட காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணால் எல்லாத்துக்கும் 1 by 1 பொறுமையாக வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போது முன்னாடி வந்து நிற்கிங்களே, அதில் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் வீடு வந்து வெவ்வேறு பக்கம் ஊரில் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. பார்த்துட்டு நான் கேட்டுட்டு சொல்கிறேங்க. திருப்பூர்லினா டக்குன்னு பண்ணிடலாம், வெளியூர்னால் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? இந்த ஏரியாவில் குடியிருந்த ஒரு வீடோட ஹோம் டூர் வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். ஹோம் டூர் ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கும், போய் பாருங்கள். கண்டிப்பாக வீடு வந்து சூப்பராக இருக்கும். அந்த காலத்து வீடு மாதிரி அது ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டியிருப்பாங்க. அங்கே தான் இருந்தோம். ஒரு ஒய்ஃபை மாட்டுறக்கு ஒரு 8000 ரூபா இல்லாமல் காலி பண்ணிட்டு போயிட்டோம். இல்லைன்னா இந்த ஏரியாவில் தான் இருந்திருப்போம். டெய்லி இந்த தண்ணிகளை ரசிச்சுட்டு, வாய்க்கால் ரசிச்சுட்டு, எங்கே பார்த்தாலும் தண்ணி தாங்க. இந்த ஊரில் தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. வீட்டுக்குள்ளேயே எல்லா வீட்லேயும் பைப்பு. இப்போ நான் இருக்கிற வீட்லேயும் தண்ணிக்கு பஞ்சம் இல்லை தான். இருந்தாலும் குளிக்கிறதுக்கு, சுற்றி பார்க்குறதுக்கு எங்கேயுமே போக தேவையில்லை. நம்ம சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல் வருமாங்கிற மாதிரி இந்த ஊர் வந்து அதுக்கு 100% பொருந்துங்க. யாருக்கும் வம்பு தும்புக்கு போகாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு சகல வசதியும் இருக்குது. பக்கத்தில் எங்கள் பெரியம்மா வீடு எல்லாமே இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிறதுல ஒரு கொடுத்து வச்சுருக்கணும் சொல்லப்போனால். பக்கத்துலேயே நம்ம இஷ்ட தெய்வம் ஒன்னிமுனிப்பன் கோயில் இருக்கிறாரு, எல்லாமே இருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? வீடியோ போடுறக்கும் பச்சை பசேன்னு வளைச்சி வீடியோ போடலாம். சொந்த வீடு மட்டும் இந்த ஊரில் இருந்துட்டா ஒரு எப்படி சொல்கிறதுங்க, அதுக்கு மேலே ஒரு குடுப்பனையே தேவையில்லைங்கிற மாதிரி இருக்கும். சொந்த வீடு, சொந்த நிலம், ஒரு 10 சென்டாவது இருக்கணும். அப்போ தான் நம்ம ஏதாவது செடிகள் வளர்த்துறக்கு, விலங்குகள் வளர்த்துறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். தண்ணி வசதி பிரச்சனையே இல்லைங்க. தண்ணிக்கு எப்போவுமே தண்ணி வரும். ரொம்ப மொக்க போடணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். இப்போ காயத்ரி வேறு குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்குறா. நான் எடிட்டிங் பண்ணணும், அந்த டைமில் எடிட்டிங்காக பண்ணுவேன். யாருமே எல்லாம் போயிட்டுருக்கு. ஆடம் முக்க ஆளே இல்லைங்க, அது பாட்டுக்கு போயிட்டுருக்குது. போயிருமாண்ணா அதுவே? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தனியாக வந்த மாட்டை வந்து பிடிச்சிட்டாங்க. தனியாக ஓடியாந்து பிடிச்சிட்டாங்க பாருங்க. ஜம்முன்னு போயிட்டுருக்கு பாருங்க மாட்டு வண்டி. நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, சூப்பரு. மெயினாக வந்து நம்ம வீடியோ போட்ட உடனே ஃபஸ்ட் லைக் பண்ணுறீங்க. ஒரு நிமிஷத்துலேயே 50 லைக் பண்ணுற அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோடான கோடி நன்றிகள். லவ் யூ ஸோ மச்.